சிஎம் விஜயோட ஆட்சி 50 நாள் வந்து முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கு இந்த ஆட்சி? நல்லா தான் இருக்கு. 50 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா தான் ஓடி இருக்கு. அதுக்கு தான் அவர் உட்கார வச்சுக்கிறோம். எப்படி இருக்கு இந்த 50 நாள் ஆட்சி? கொஞ்சம் சொல்ற மாதிரி இல்ல, சொன்னது எதுவுமே செய்யல. மக்களுக்கு 2500 ரூபாய் தரணும்னு சொன்னா போல, அதுவும் அவர் செய்யல. ஈரண்டி சொன்னாரு, அதுவும் செய்யல. அவரு சுத்தமா பேச மாட்டாப்புல, ஒரு ஊமனா கொட்டா மீது உட்காந்துங்கிறாப்புல. இந்த சைடே வரல அவரு. இன்னும் ஜெயிச்சாரு நீங்க வர ஓட்டு வாங்கிட்டு போனார், அவ்வளவுதான். அவர் வேலை முடிஞ்சிடுச்சு. அதான் எல்லாரும் தான் இவரும் பண்றாரு. இப்போ ஓட்டை மட்டும் வாங்கிட்டு போனாரு. வந்து மக்களுக்கு என்ன தேவை ஏது எதுவும் கேட்கறது கிடையாது. ஆபீஸ் மட்டும் கட்டியிருக்காங்களே. ஆமா, ஆபீஸ் மட்டும் கட்டி அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணிக்கிறாங்க. போன வாரம் வரனாரு, ஒண்ணுமே வரல. இங்கே ஒண்ணுமே செய்யல. மக்களுக்கு ரொம்ப தெரியாத போட்டாங்க. நல்லதான் செய்யறாரு. இப்போதைக்கு வரைக்கும் சிலிண்டர் கொடுக்கல, வாக்குறுதி எதுவும் செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னு செய்வாரு. இப்பதானே வந்திருக்காரு ஆட்சிக்கு, வந்த உடனே செய்வாங்க. எதுவும் பண்ணலையே. அவ்வளவு ஒரு வன்முறையா அவர் மேல எல்லாரும் வச்சிருக்காங்க. எதானே பண்றாரு, அவ்வளவு வன்முறை எதுக்கு அப்படி வச்சிருக்காரு? அதாண்டே ஏதாவது செய்வார்ல, எல்லாம் உங்களுக்கு வேண்டிதான், இளைஞருக்கு வேண்டிதான். ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி இருக்க இந்த ஒரு ஆஃபீஸை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பெரம்பூர் தொகுதி தான் வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, தாவேகா ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் ஆயிருச்சு. இந்த 50 நாட்கள் எப்படி இருக்குது, எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க, நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, நிறைய கருத்துக்கள் வந்துச்சு, நல்லது கெட்டது நிறையா பேர் சொல்லிட்டு இருக்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். மக்களோட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வந்து எப்போ இருக்க போகுது. மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்க அவங்க தான் தமிழ்நாட்டை ஆள போகிறான்றப்போ இந்த ஆட்சியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஸோ தாவேகாவின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தொகுதிக்கே நம்ம வந்திருக்கோம். பெரம்பூர் தொகுதியில் இருக்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த 50 நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விஜயோட 50 நாள் ஆட்சி வந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 50 நாள் ஆயிடுச்சு விஜயோட ஆட்சிக்கு வந்து. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? பரவாயில்ல, இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா போய்கிட்டாங்க. இல்லை ஏதாவது மாற்றம் வேணும்? இனிமேல் இல்லைப்பா, இப்போ நல்லா தான் பாக்குது ஆட்சி. இவரே வந்து இருந்தாருன்னா நல்லது தான். இதே மாதிரியே இருந்தாலே போதும். இதே இருந்தா நல்லது தான். என்ன பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எந்த பிரச்சனை இல்லாம. எங்களுக்கு அதுதான் நாங்க கேக்குறோம், வேற எதுவுமே நாங்க கேட்கறோம். வேற இன்னும் ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வரணும், இல்ல ஏதாவது மாத்தணும். எல்லாம் இப்ப பரவாயில்ல, எதுவும் கொஞ்சம் மாத்தின்னு தான் வராரு. அதே மாதிரி இருக்கிறது கொஞ்சம் மாத்தினே வந்தாருன்னா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்திட்டு வராரு. இந்த 50 நாள் ஆட்சி, விஜயோட ஆட்சி வந்து முடிஞ்சிருச்சு. 50 நாள் எப்படி இருக்கு இந்த ஆட்சி? நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்குதுங்க. ஆனால் வந்து அந்த சைட்லாம் எங்களுக்கு குழாவே இல்லை. அது கொஞ்சம் போட்டு தரலாம். பொத்தூரில் சங்கத்தை கூட இருக்கிறாங்க, எதிர்க்கே இருக்காங்க. எங்கள் சங்கம் இதெல்லாம் சீட்லாம் கூட கொடுத்துருக்குறேன், ஆதார் கார்டு எல்லாம் கொடுங்கம்மா. கட்சியில் சேரத்துக்கு கொடுன்னாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல அவங்க. அது குழா கொஞ்சம் போட்டு கொடுக்க சொன்னோம். அது கொஞ்சம் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். வேற என்ன பெண்கள் நாங்கள் பட்டாலாம் கொடுக்குறாங்களா? நாங்கள் பட்டா இல்லை எங்களுக்கு. பட்டா அந்த விஷயங்கள்லாம் மாறணும், அதெல்லாம் கிடைக்கணும். தராங்களாம்மா? தருவாங்க சொன்னாரு விஜய், சொன்னாரு பட்டா தரேன்னு சொல்லிட்டா. பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா தரேன்னு சொன்னாரு. அதான் அது கொஞ்சம் ரெடி பண்ணா நல்லா இருக்கும். சிஎம் விஜயோட ஆட்சி 50 நாள் வந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 50 நாள் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு இந்த ஆட்சி? நல்லா தான் இருக்கு, நல்லா தான் பண்றாரு. ஒன்றும் தப்பா ஒன்றும் எதுவும் பண்ணலையே. அவ்வளோ ஒரு வன்முறையா அவர் மேல எல்லாரும் வச்சிருக்காங்க. இல்லை தானே பண்றாரு. அவ்வளோ வன்முறை எதுக்கு அப்படி வச்சிருக்காரு தெரியல எனக்கு. அவர் ஏதாவது பண்றாரா? எல்லாம் பண்றது அவரும் இப்பதான் வந்து கூந்திருக்காரு. அரசியலில் வந்து செஞ்சிருக்காரு, நல்லதான் செய்வாரு. பொறுத்துன்னு தான் பார்க்கணும் எல்லாருமே. இப்போ வந்தவங்க எல்லாம் உடனே நமக்கு நல்லது பண்ணிட்டாங்களா? நீங்க சொல்லுங்க. வந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கிட்ட ஆண்டவங்க எல்லாரும். அப்ப என்ன அவங்க மட்டும் அப்படி பண்ணிட்டாங்க? விஜய் பண்ணாத அவங்க பண்ணிட்டாங்க, நீங்க சொல்லுங்களேன். என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க. எல்லாரும் அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். யாரும் ஒன்றும் எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு போகிறது அவங்கவுங்க பண்ணிட்டு இருக்காங்க, புரியுதா? அதனால வந்து யார் மேலேயும் யாரும் குறை சொல்ல முடியாது. இப்போ அவர் தான் அந்த ஆட்சி தான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆட்சிக்கு வந்துக்கிறாங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வரைக்கும் எந்த தப்பு அடுத்தவங்க எப்பா இப்போ நான் இங்கே இருக்கிறேன். இப்போ நீ இப்போ தப்பு பண்ணால் இப்போ யாருக்கு நான் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? சுத்தோட இதெல்லாம் பார்த்து தான் வந்து பண்ண முடியும், புரியுதா? எல்லாத்துக்குமே சிஎம் மேலே தூக்கி பயப்படக்கூடாது, ஓகேவா? அண்ணன் ஒரு மூலையில் போகிறாங்க, அப்போ யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ தாவேக்கா தான் பண்ணாங்க, தாவேக்காம ஒன்றும் இல்லை. எல்லோரும் பொறுத்துட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு. ஆளட்டுமே, ஏன் ஒரு 5 வருஷம் அவர் ஆளட்டுமே, பொறுத்துன்னு தான் பார்ப்பேன். நீ நானும் இப்போ நெருக்கிற வச்சுக்கயா. இப்போ என் தம்பி நான் அக்கா உங்களை என்ன பண்ண வச்சேன். தம்பி ஒரு 5 வருஷம் ஆகட்டும்னு பார்க்கட்டும். அடுத்தவங்க இப்போ ஏன் அந்த புறம் பண்ணுறீங்க சொல்லுங்க. அப்படியே சொல்கிறாங்க, ஆனால் மக்கள் நம்ப மாட்டாங்க.
என்னதான் சொன்னாலும் பார்ப்பாங்க. 5 வருஷம் பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. 5 ஆனா வருஷம் இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டே தான் இருக்காரு கொண்டு அப்பப்போ. இப்ப என்ன பண்ணாம இருக்காங்க? இப்ப வந்து ஏன்னா 50 பெண்களுக்கு ஒரு நாள்ல, சிங்கப்பெண் விஷயம் கொண்டு வந்திருக்காரு. 50 நாள் என்ன பண்ணாம இருக்காங்க சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். பஸ்ஸில் மரியாதை இல்லை லேடிஸுக்கு. அம்மா ஏந்திரமா போமா அங்கே போய் உக்காருமா நான் அப்படின்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் எடுக்கணும். ஒரு மரியாதைன்றதே இல்லை. வேற இந்த 50 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா தான் ஓடி இருந்தது. அதுக்கு தான் நான் அவரை உட்கார வச்சுக்கிறோம். என்ன செய்வாருன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வருது. நிறைய ஏதாவது சொன்னுச்சுன்னா வெறும் தாவேக்காதான்னு சொல்லி அப்படிதான் எல்லாம் அது மேலதான் பழி போடுறாங்க. பாப்பமே இன்னும் இருக்குல்ல நாலு அதாட்டே ஏதாவது செய்வார்ல. எல்லாம் உங்களுக்கு வேண்டியதான், இளைஞருக்கு வேண்டியதான். ஏன்னா நாங்கெல்லாம் ஆண்டு முடிச்சிட்டோம்ல, நீங்க ஆளணும்ல, அதனாலதான் அவர் உட்கார வச்சு. அதனாலதான் அவர் உட்கார வச்சிருக்கீங்க. அதனால பாப்போம் பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த 50 நாள் ஆட்சி, இங்க எப்படிலாம் இருக்கு, இப்போ மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. எங்கெங்கே ஏதோ நடக்குதுன்றாங்க. இப்போ இந்த ஆட்சி வந்தோன்னே தான் இந்த மாதிரி அமலம். அவர் சொன்னது எதுவுமே செய்யலை, அதெல்லாம் வேற இருக்கு. அதுதான் இங்கே ப்ராப்ளம். என்னென்ன மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்னதை செய்யணும். லேடிஸுங்களை பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது அங்கங்கே கொலை கற்பழிப்பு இதெல்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. இன்னமும் நடந்துன்னு தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலை. சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காரு. பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காரு. அதை தாண்டி உங்க ஏரியாவில் என்னென்ன மாற்றம்லாம் வேணும்னு நினைக்கிறேன்? ஆக்சுவலாக இது வந்து சிஎம் அவர்களுடைய தொகுதி, அவரோட தொகுதின்றப்ப இங்க என்னென்ன மாற்றம்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க இந்த ஏரியாவில், இங்கே சுற்றி இருக்க இடத்துலலாம்? எங்களுக்கு ரோடு நல்லா போட்டு கொடுக்கணும். ரோடு குண்டும் குழியமாக இருக்குது, அதை கொஞ்சம் நல்லா பண்ணி தரணும். இந்த பசங்களுக்கு நல்லா பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தான் அந்த மாமா மோந்திரம் கூட போடுறாரு. அவர் பிறந்த நாள் அன்றைக்கி தான் அது பசங்களுக்கு போடுறேன்னாரு. அதுவும் போடல. அது ஆயிடுச்சு 50 நாள் ஆகுது. இன்னும் அதெல்லாம் எதுவும் பண்ணலை. அதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் இந்த சைடே வரல அவர். இன்னும் ஜெயிச்சாரு நீங்க அந்த ஓட்டு வாங்கிட்டு போனார், அவ்வளோதான். அவர் வேலை முடிஞ்சிடுச்சு. அதான் எல்லாருமா இருந்தால் இவரும் பண்ணுறாரு. இப்போது ஓட்டை மட்டும் வாங்கிட்டு போனார். வந்து மக்களுக்கு என்ன தேவை ஏது எதுவும் கேட்கறது கிடையாது. இன்னும் நன்றி சொல்லவும் வரல, எதுவுமே கிடையாது. ஆஃபீஸ் மட்டும் கட்டியிருக்காங்களே இப்போ. ஆமாம், ஆஃபீஸ் மட்டும் கட்டி அவங்களுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணிக்கிறாங்க. மக்களுக்கு இன்னும் எதுவும் பண்ணல. இன்னும் எதுவுமே பண்ணல. அவர் சொன்ன வாக்கு எதுவும் பண்ணல. நான் வந்தவுடனே பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அது கூட இன்னும் பண்ணல. இன்னும் அதிகமாக தான் ஆகுது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். 50 நாள் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 50 நாள் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க விஜய் ஆட்சிக்கு? இது வரைக்கும் ஏழைங்களுக்கு எதுவும் போடல. என்ன ஏழைங்களுக்கு காசு எதுவும் கொடுக்கல. அதனால் அது இனிமேல் போடுறேன்ற போல் 3 மாதம் டைம் முடியல. அது வரைக்கும் பார்க்கலாம். ஏழைங்களுக்கு செய்தால் நல்லா ஆச்சு. ஏழைகளுக்கு செஞ்சாதான் நல்லா ஆச்சு. ஆமாம் ஏழைங்க வரைக்கும் நல்லா. நீங்கள் இந்த தொகுதி தானா? ஆமாம், 36 வருஷமாக ஓட்டுறோம் ஆட்டோ. ஓ, பெரம்பூரில் தான் இருக்கீங்க? இங்கே வேசர்பள்ளியில் தான். ஆனால் நிலவாரி எங்களுக்கு அவர் கலைஞர் அமைச்சது. அது நிலவாரி காசு போடல. போன மாதமும் போடல. இந்த மாதம் இனிமேல் 1ஆந்தேதி பிறந்தது 3 அதான் அவங்க வந்ததுலேருந்து அது ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. 1200 அனுப்புவாங்க. 60 வயசான ஆட்டோ டிரைவர் அதை அவங்க அனுப்பிட்டு இருந்தாங்க. இவங்க அனுப்பலை. இன்றைக்கி பேங்க்குக்கு போனால் எனக்கு தெரியும். போட்டு பார்த்தா தான் தெரியும் அவரை போட்டுக்கிறாங்களா இல்லை. அவ்வளோ மக்களுக்கு 2500 ரூபாய் தரணும்னு சொன்னான் போல, அதுவும் அவர் செய்யலை. 2வது கோரிக்கை என்ன பண்ணால் யூனிட்டி சொன்னார், அதுவும் செய்யலை. எந்தமே செய்யலை. அவரும் சுத்தமாக பேச மாட்டுறாப்புல. ஒரு ஊமனா கொட்டினா மாரி உட்காந்துங்கிறாப்புல. அவர் சிஎம் இருந்து என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே இல்லையே. மக்களுக்கு நம்ம எங்கள் தளபதியே எவ்வளோ மக்களுக்கு வந்தார், ஆட்சி வந்தார். 20,000 ரூபாய் ஒரு இந்த 5 வருஷம் அவர் சேர்ந்துக்கிறாரு. இவர் வந்து என்ன பண்ணார்? ஒன்றுமே அந்த 1000 ரூபாய் கூட எங்கள் தளபதி சொல்லி தான் வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்க வச்சார். அவரும் ஒன்றும் கொடுக்கல. அவருக்கும் அந்த 108 தொகுதி வந்து கேட்சி விட என்ன பண்ணார்? அப்போட என்ன பண்ணார்? எங்கள் திருமாவளவன் கட்சிகளில் வந்து இந்த 2 சீட்டு கொடுக்கலாம், அந்த ஆட்சியை கழிஞ்சிட்டு இருக்கும் முக்கால்வாசி. அப்போட எங்கள் தளபதி என்ன சொன்னார்? போங்க 2 மணிக்கு சிஎம் ஆகிடலாம், 3 மணிக்கு சிஎம் ஆகலாம். அப்போ தான் 6 மணிக்கு தான் போயிட்டு எங்கள் தளபதி சொல்லி தான் அந்த சிஎம் அவருக்கு வாங்கினார் மக்கள். இது வரையும் ஒன்றுமே போன வாரம் வரன்னாரு, ஒன்றுமே வரல. இந்த பெரம்பூர் தொகுதியில் திருவிக்கா நகரில் வந்தார், அங்கேயும் ஒன்றுமே செய்யலை. அதனால் மக்களுக்கு ரொம்ப
தெரியாத போட்டாங்க. சரி அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் ஆள்றீங்களே, அதெல்லாம் அவர் என்ன பண்ணார், சரி ஒரு புதுசாக ஒரு தலைவரை உருவாக்கலாம், மக்கள் வந்து உருவாக்கினாங்க. அவர் ஓட்டு போடணும் போல் இளைஞனிங்கன்னு ஃபஸ்ட்டு லேடிஸு ஓட்டு, இளைஞனிங்க ஓட்டு எல்லாம் போட்டு தான் இந்த மக்கள் இந்த சிஎம் இதை வர வச்சுக்கிறாங்க. ஆனால் 50 நாள் ஆச்சு, இதுவரை என்ன வந்தார், ஒன்றுமே அவர் சட்டசபையில் பேசுகிறாரா, அவர் எந்தமே பேச மாட்டார். இதே வந்து செங்கோட்டு தான் பேசுகிறா போல், செங்கோட்டன் பேசுகிறா போல். அவர் இல்லைன்னா அவர் சிஎம் ஆகிருக்க மாட்டார், செங்கோட்டு இல்லைன்னா. சிஎம் ஏரியாவாக இருக்குன்னா இந்த விஷயங்கள்லாம் மாறணும். அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்க மக்கள் மாற்றின மாதிரி தெரியல, நீ மாறினா சொல்லலாம். இந்த ஒயின் ஷாப் எடுத்து சொன்னாங்கள, அந்த ஒயின் ஷாப்பு இப்போ மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. எஸ்டேட் ஒயின் ஷாப்பு போக ஒரு லேடிஸ் போக முடியல, ஒரு படித்த பொண்ணுங்கள்லாம் போக முடியல. ஒயின் ஷாப்பு தூக்க எங்கே இருக்குது ஒயின் ஷாப்பு? எஸ்டேட் எதிரிலே ஒரு ஒயின் ஷாப்பு, இப்போ ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, கோயில் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்பு எடுக்கிறேன்னா தடிக்கு வந்தால் ஒரு ஒயின் ஷாப்பு, தடிக்கு வந்தால் ஒரு பாரு. இப்போ அதுதான் என்ன சொன்னார், ஆட்சியில் வந்து எல்லா ஒயின் ஷாப்பை நான் எடுத்துருவேன், சரக்கு நான் எல்லாம் கம்மி பண்ணுறேன். 5 சென்டிமீட்டர் தான் ஒரு ஒயின் ஷாப்பில் இருக்கணும். பக்கத்து ஒயின் ஷாப்புக்குது ஒரு இப்போ 50 நாள் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது இந்த ஆட்சி? நல்லா தான் இருக்குது. விஜய் அவர்கள் என்னென்னலாம் பண்ணுறாரு? ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வரதுல, தாவேக்கா ஒழுங்காக பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க, நிறைய குறைகள் வைக்கிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் செய்கிறாரு இப்போதுக்கு வரைக்கும். என்ன மக்களுங்க என்ன கேட்குறாங்க, சிலிண்டர் கொடுக்கல, வாக்குறுதி எதுவும் செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னு. நாங்கள் என்ன நினைக்கிறோம், ஒரு சிலர் செய்வார், இப்போ தானே வந்திருக்காரு ஆட்சிக்கு, வந்த உடனே செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னமும் தாவேக்காமல் நிறைய குறைகள்லாம் வைக்கிறவங்க வச்சுக்கிட்டு தான்ப்பா இருப்பாங்க. இப்போ தானேப்பா ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, அதை தான் செய்வாங்க. எல்லாரும் ஆட்சிக்கு வந்தோடனே செஞ்சிடுறாங்க, அதுக்குன்னு ஒரு டைம் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான். அதனால வெயிட் பண்ணாதான் தெரியும். ஆமா, உடனே தான். ஆனா இப்ப இருந்த அந்த 50 நாளுமே எந்த குறையுமே கிடையாது. இல்ல, நல்லபடியா தான் போகுது. ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு.